Hello friends, போன வீடியோல நம்ம ரெண்டு சின்ன பெர்க்யூசைட்டான ஃப்ரீ டொமஸ்டிக் சர்வன்ட் அண்ட் சப்ளை ஆஃப் கேஸ் வாட்டர் எலக்ட்ரிசிட்டி பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், கண்டிப்பாக ஒரு சம் இந்த கான்செப்ட்லேருந்து வரும். அப்படி ஒரு பெர்க்யூசைட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ரெண்ட் ஃப்ரீ அன்ஃபர்னிஷ்டு அக்காமடேஷன். இதுக்கு மீனிங் என்னென்னா, எம்ப்ளாயி, இது எல்லா ஐடி கம்பெனிஸ்லேயும் நடக்கிறது தான். ஒரு எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்கு ஒர்க் கொடுத்துருவார். இந்த சிட்டியில் போய் ஒர்க் பண்ணு, இங்கே இருக்கிற சில டேட்டா கலெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார். அங்கே போய் வந்து இவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குமா? தங்குறதுக்கு ஃபெசிலிட்டி இருக்காது. அந்த ஃபெசிலிட்டியும் எம்ப்ளாயரே ப்ரொவைட் பண்ணி கொடுத்தா தான் எம்ப்ளாயி வந்து இந்த எம்ப்ளாயர் நல்ல எம்ப்ளாயராக இருக்கார், இங்கேயே நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு இருப்பாங்க. அப்படி ஒரு பெர்க்யூசைட் தான் ரெண்ட் ஃப்ரீ அன்ஃபர்னிஷ்டு அக்காமடேஷன். ரெண்ட் ஃப்ரீ, ஸோ அங்கே அவன் வந்து தங்குறதுக்கு ரெண்ட்டு கிடையாது. அன்ஃபர்னிஷ்டு அக்காமடேஷன், அன்ஃபர்னிஷ்டுனா உள்ள ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வந்து வச்சு கொடுக்கல, ஜஸ்ட்டு ரூம் மட்டும்தான் எம்ப்ளாயர் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. உள்ளே இருக்கிற ஃபெசிலிட்டிஸான ஃபேனு, டேபிள் அதெல்லாம் வந்து எம்ப்ளாயி தான் பார்த்துக்கணும். இதுதான் ரெண்ட் ஃப்ரீ அன்ஃபர்னிஷ்டு அக்காமடேஷன். இது வந்து ரெண்ட் கட்டாமல் இருக்கிறதுனால அதுவும் வந்து எம்ப்ளாயிக்கு ஒரு இன்கம் தான். ஸோ இதுவும் டாக்ஸபிள் தான். ஸோ இட் இஸ் அ டாக்ஸபிள் பெர்க்யூசைட். இதுக்கான ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது யார் யாருக்கு நாட் அப்ளிகபிள்னு பார்ப்போம். நாட் டாக்ஸபிள் யார் யாருக்கு இந்த ரெண்ட் ஃப்ரீ அன்ஃபர்னிஷ்டு அக்காமடேஷன்னா, ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு கிடையாது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு கிடையாது, யூனியன் மினிஸ்டருக்கு கிடையாது, லீடர் ஆஃப் ஆப்போசிட் பார்ட்டி ஆஃப் பார்லிமெண்ட்டில் இருக்கிற ஆப்போசிட் பார்ட்டியோட லீடருக்கு கிடையாது, அஃபிஷியல்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு கிடையாது, சர்விங் சேர்மன் ஆஃப் யூபிஎஸ்சிக்கு கிடையாது, மெம்பர்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சிக்கு கிடையாது. மைனிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க, நான் ஷோர் சைட்கள் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த ரெண்ட் ஃப்ரீ அன்ஃபர்னிஷ்டு அக்காமடேஷன் டாக்ஸபிள் கிடையாது, ஃபுல்லி எக்ஸம்ப்ட். சப்போஸ் அது வந்து ப்ரொவைடட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இந்த அக்காமடேஷனை ப்ரொவைட் பண்ணாங்கன்னா, லைசன்ஸ் ஃபீ பே பண்ணியிருப்பாங்க. அந்த லைசன்ஸ் ஃபீ மட்டும் டாக்ஸபிள், மீது எதுவுமே டாக்ஸபிள் கிடையாது. ரெண்டெல்லாம் கேல்குலேஷன் தேவையில்லை, டைரெக்டாக லைசன்ஸ் ஃபீ மட்டும்தான் டாக்ஸபிள். சப்போஸ் அக்காமடேஷன் ஓன்டு பை நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயர், கவர்மெண்ட் எம்ப்ளாயராக இருந்தால் அது வேறு கேஸ். சப்போஸ் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயராக இருந்தான் அப்படின்னா, பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் வந்து ரெண்ட் டாக்ஸபிள் பெர்க்யூசைட் வேல்யூ, நம்ம டாக்ஸபிள் பெர்க்யூசைட்டோட வேல்யூ பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது எம்ப்ளாயி ஸ்டே பண்ணியிருக்கிறது 10 lakh லெஸ் தேன் பாப்புலேஷன் இருக்கிற ஒரு சிட்டியில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரோட டாக்ஸபிள் அமௌண்ட் ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ அன்ஃபர்னிஷ்டு அக்காமடேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.5% ஆஃப் சேலரி. அடுத்து 10 lakலேருந்து 25 lakh வரைக்கும் வந்து பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா 10% ஆஃப் சேலரி தான் வந்து டாக்ஸபிள். மோர் தென் 25 lakh பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா 15% ஆஃப் சேலரி தான் டாக்ஸபிள். சேலரிங்கிறத என்னங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். ஏன்னா இது எல்லாமே வந்து இந்த பெர்க்யூசைட்டை பொறுத்த வரைக்கும் சேலரினா எதெல்லாம் கவர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த இதில் பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷனை கண்டினியூ பண்ணுவோம். அடுத்து சப்போஸ் எம்ப்ளாயர் ஓனர் இல்லை, அவரே வந்து அந்த ஒரு அக்காமடேஷனை லீஸுக்கு எடுத்து தான் எம்ப்ளாயிக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாரு அப்படின்னா, லீஸ் ரெண்ட் எம்ப்ளாயர் பே பண்ணியிருப்பார், அவங்க யார்கிட்ட வாங்குறாங்களோ அவங்ககிட்ட பே பண்ணியிருப்பார். அந்த லீஸ் ரெண்ட் ஆர் 15% ஆஃப் சேலரி விச் எவர் இஸ் லெஸ். இது ரெண்டில் எது லெஸ்ஸரோ அதுதான் வந்து டாக்ஸபிள் பெர்க்யூசைட். இது 4th கேஸ். அடுத்து ஹோட்டல் அக்காமடேஷன் அப்படின்னா, ஒரு ஹோட்டலில் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாரு ஃபெசிலிட்டி, தனியாக இடமும் அங்கெல்லாம் லீஸ்க்கும் எடுக்கலை, ஒரு ஹோட்டலில் தங்க சொல்லி அந்த ஃபெசிலிட்டிஸை வந்து எம்ப்ளாயிக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா, அப்பான் ட்ரான்ஸ்ஃபரில் அனுப்பி விட்டார்னா 15 நாளைக்கான ஹோட்டல் சார்ஜஸ் எக்ஸாம்ட், எபோவ் 15 டேஸ்க்கு வந்து என்ன டாக்ஸபிள்னு பார்ப்போம். அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் இல்லாமல் மித்த கேசஸாக இருந்துச்சுன்னா இன்னொரு கன்சிடரேஷன். என்ன கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் ஹோட்டல் சார்ஜ் 15 நாளைக்கு மேலே தான், 15 நாள் வரைக்கும் கிடையாது. 15 நாளைக்கு மேலே இருக்கிற ஆக்சுவல் ஹோட்டல் சார்ஜ் இல்லைன்னா 24% ஆஃப் சேலரி விச் எவர் இஸ் லெஸ். எப்போவுமே விச் எவர் இஸ் லெஸ் தான். இது ரெண்டில் எது லெஸ்ஸரோ அதுதான் வந்து டாக்ஸபிள். இதுதான் வந்து ரெண்ட் ஃப்ரீ அன்ஃபர்னிஷ்டு அக்காமடேஷன். ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த வீடியோ 2-3 தடவை பாருங்கள், உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோம். என்னென்னா, இவ்வளோ வீடியோஸில் நான் பெர்க்யூசைட்டுக்கு சொல்கிறப்ப ஆஃப் சேலரின்னு சொல்லியிருப்பேன். அந்த ஆஃப் சேலரி எதெல்லாம் சேலரிக்குள்ளே கவர் ஆகுது அதை தான் நம்ம அடுத்த வீடியோவில் தனியாக பார்க்க போகிறோம். ஏன் அதை தனியாக பார்க்க போகிறோம்னா, அந்த சேலரி வந்து ஃபார் த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் பெர்க்யூசைட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்ட் ஃப்ரீ அன்ஃபர்னிஷ்டு அக்காமடேஷன் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.